அனைவருக்கும் வணக்கம். செய்தி அரசியலில் பல செய்திகள் இருந்தாலும் இந்திய பாகிஸ்தான் போர் என்பது தொடர்பான செய்தியை நாம் இன்னைக்கு விரிவா பார்க்கணும். சண்டை தொடர்ந்து கொண்டிருக்கிறதா இல்லையா? போர் நிறுத்தம் நடைமுறைக்கு வந்து விட்டதா? இரவு முழுவதும் எந்த பக்கத்திலிருந்தும் சூடு நடைபெறவில்லை என்று ஒரு செய்தி சொல்றாங்க. இரு நாடுகளின் அந்த களத்தளபதிகள் அவர்களிடையே ஒரு தொலைபேசி உரையாடல் நிகழ்ந்திருக்கிறது. நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி சண்டை நிறுத்தத்தை ட்ரம்ப் அறிவித்திருக்கிறார். ஐநாவோ அல்லது ரெண்டு நாட்டு அரசுகளோ அறிவிப்பதை காட்டிலும் மாதிரி பல செய்திகள் இருக்கு. நம்ம இருந்தாலும் இந்த செய்திகளின் உண்மை தன்மை பற்றி நிறைய ஐயப்பாடுகள் கிளப்பப்பட்டிருக்கு. இங்கே இந்தியாவில், தமிழ்நாட்டில் செய்திகளை பற்றி பேசுவதற்கே ஒரு நடைமுறை தடை உருவாக்கப்பட்டிருக்கு. உயர் இணையதளம் முடக்கி வச்சிருக்கிறாங்க இது பற்றி செய்திகள் வெளியிட்டதற்காக. அவங்க தொடர்ந்து ஒவ்வொன்றிலும் மோடி அரசினுடைய அணுகுமுறையை விமர்சித்து தொடர்ந்து எழுதிக்கிட்டு வந்தவங்க. ஃப்ரண்ட்லைன்ல ஒரு சில கட்டுரைகள் வந்திருக்கு. அதில் முக்கியமா வலியுறுத்தப்படுகிற ஒரு செய்தி, இந்த போர் குறித்து எது உண்மை? இந்தியா 9 பயங்கரவாத முகாம்களை திடீரென்று துல்லிய தாக்குதல் நடத்தியதா? அதில் அது சொன்ன மாதிரி சேதங்கள் ஏற்பட்டனவா? பாகிஸ்தானுடைய எதிர் தாக்குதல் பற்றிய உண்மைகள், இதை பற்றி பேசல. இதை பற்றி பேசியிருந்தா அதை தடை செய்வாங்க. இந்த போரை பற்றி பேசுவதே ஒரு தேச விரோத செயல், பாகிஸ்தான் ஆதரவு இந்திய இராணுவத்துக்கு எதிரானது என்று கருதப்படுகிறது. தமிழ்நாட்டில் நான் ஒரு தொலைக்காட்சி விவாதத்தில் இந்த மாதிரி பதிலடிக்கு பதிலடி என்பதெல்லாம் பன்னாட்டு சட்டங்கள்ல இடமில்லை. பகல்காம் படுகொலைகள் ரொம்ப கொடியவை. இந்த பயங்கரவாத செயல் வன்மையாக கண்டிக்கத்தக்கது. அவர்கள் உள்ள நுழைய விட்டது, அவர்களால் அந்த தாக்குதலை பாதுகாப்பு நிறைந்த ஒரு பகுதியில் நடத்த முடிந்தது என்பது அரசினுடைய தோல்வி. இந்த அரசின் தோல்வி என்று சொல்லுகிற போது நம்ம சொல்றது, சுத்தி இவங்க வேலி கட்டி வைக்கல, இராணுவத்தை கொண்டு பாதுகாப்பு கொடுக்க தவறிட்டார்கள் என்ற நேரடி பொருளில் மட்டுமல்ல. இந்த பாதுகாப்பு, செக்யூரிட்டி, இடர்காப்பு என்பது பாதுகாப்பான ஒரு சூழலை தோற்றுவிப்பதோடு தொடர்புடையது. அது ஆள் நிறுத்துவது, ஆயுதத்தோடு நிறுத்துவது, உடம்பு தடவி சோதனை போடுறது, இதுதான் செக்யூரிட்டி இல்லை. அந்த கண்ணோட்டத்தில் எப்படி ஒரு 6 பேர் ஆயுதபாணியாக அப்படி ஒரு இடத்திற்குள் நுழைய முடிந்தது? நுழைந்தது மட்டுமல்ல, அவர்களால் ஒரு 26 பேரை சுட்டு கொன்றுவிட்டு அந்த இடத்திலிருந்து மறையவும் முடிந்தது. இதுவரை இந்த நாள் வரைக்கும் ஏப்ரல் 22 நடைபெற்ற தாக்குதலுக்காக அந்த தாக்குதலை நிகழ்த்தியவர்கள் யார் என்று கண்டுபிடிக்கப்படவில்லை. அவங்களா எதிர்ப்பு முன்னணின்னு போட்டுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்களே தவிர, யார் அந்த எதிர்ப்பு முன்னணி? எதோட கிளை அமைப்பு? இவங்க அந்த அமைப்பை சேர்ந்தவர்கள் என்பதற்கான சான்று என்ன? இந்த மாதிரி எதுவுமே வரல. அல்லது இந்த நடவடிக்கையை ஆதரித்து பொறுப்பேற்றுக் கொண்டு ஜெய்ஷ் இ முகமதோ, லஷ்கர் இ தொய்பாவோ, ஹுரியாத் கான்ஃபரன்ஸோ, ஜம்மு காஷ்மீர் லிபரேஷன் ஃப்ரண்டோ யாரும் அறிக்கை கொடுக்கல. இந்தியாவிலிருந்தோ, பாகிஸ்தானிலிருந்தோ, வேறு புலம்பெயர் நாடுகளிலிருந்தோ யாரும் கொடுக்கல. அதனால இது ஒரு தோல்வி.
ஆனா இதை விட முக்கியமான தோல்வி என்னன்னா, இந்த நடவடிக்கை எந்த சிக்கல் இருந்து தோன்றுகிறது. சிக்கல் எதுவாக இருந்தாலும் அது ஒரு பயங்கரவாத செயலை நியாயப்படுத்தி விடாது. நாம் அந்த அடிப்படையில் பயங்கரவாத செயலை நியாயப்படுத்தவில்லை. நமக்கு ஒரு சிக்கல் இருக்குதுங்கிறதுக்காக ஒரு ரயிலை கவிழ்க்கிறதுக்கு நமக்கு உரிமை கிடையாது. இராணுவம் அல்லாத இலக்குகளை ஒரு அமைப்பு தாக்குகிறது என்றால், இந்த சிக்கலோடு எந்த தொடர்பும் இல்லாத பொதுமக்கள் தாக்கப்படுகிறார்கள். அது வந்திருக்கிற செய்திகளில் உண்மை இருக்குமானால் மதத்தை கண்டறிந்து தாக்கப்படுகிறார்கள் என்று சொன்னால் அது ஏற்கவே முடியாது. உங்களுக்கு கடந்த காலத்தில் இரட்டை கோபுர தாக்குதலின் போதும் அது பயங்கரவாத செயல் என்று நாம் கண்டித்தோம். அது அமெரிக்காவில் உலக வர்த்தக மையத்தினுடைய தலைமையகத்தின் மீது நடத்தப்பட்ட தாக்குதல் என்பதால் அதை நியாயப்படுத்தலை. அதுபோலதான் இப்பயும் அப்பாவி மக்களை கொலை செய்வது ஒரு அரசியலே இல்லை. அதன் வழியாகத்தான் ஒரு குறிக்கோள் நிறைவேற்றப்பட வேண்டும் என்றால் அது நல்ல குறிக்கோளே இல்லை. அது அந்த குறிக்கோளுக்காக யார் மனசுக்குள்ள என்ன நினைச்சுக்கிட்டு செஞ்சாலும் நாம் அதை நியாயப்படுத்தவில்லை. அது வன்மையாக கண்டிக்கத்தக்கது மட்டுமல்ல, அந்த செயலை செய்தவர்கள் தண்டிக்கத்தக்கவர்கள். அவங்கள சட்டத்தின் முன் நிறுத்தி சட்டப்படி தண்டிக்கணும். இதுல மாற்று கருத்தே இல்லை. ஆனால் என்ன சிக்கலிலிருந்து இது வந்தது? அவர்கள் யார்? அவர்கள் மனநோயாளிகளா? வெறும் மனநோயாளிகள் என்றால் அவர்களுக்கு மனநோயை குணப்படுத்தணும். இல்லை, அவர்கள் ஏதோ ஒரு அரசியலை மனதில் வைத்துக் கொண்டு இரட்டை கோபுர தாக்குதலில் ஈடுபட்டவர்கள் பின்லேடனுடைய ஒரு இஸ்லாமிய அரசை ஏற்படுத்த வேண்டும் உலகத்தில்ங்கிற நோக்கத்தோட அந்த தாக்குதல் நடத்தினாங்க அப்படின்னு சொன்னா அந்த சிக்கலை பற்றியும் ஆய்வு செய்யும். அவங்க சொல்றது தீர்வு இல்லை. இரட்டை கோபுர தாக்குதலோ, ஆட்களை கொலை செய்யறதோ, தற்கொலை தாக்குதலோ இதுக்கு தீர்வு அல்ல. ஆனால் அப்படி ஒரு பிரச்சனை இருக்குதான பிரச்சனை இருக்கு. அப்ப அப்படி பார்க்கும்போது இந்த பஹல்காம் தாக்குதலுக்கு பின்னால் ஒரு பிரச்சனை, ஒரு சிக்கல் இருக்கிறது. அது காஷ்மீர் சிக்கல். காஷ்மீர் சிக்கலோடு இந்த பயங்கரவாத செயல் தொடர்புடையது என்றால் அந்த சிக்கலுக்கு தீர்வு காண்பது, நியாயமான தீர்வு காண்பது, பன்னாட்டு சட்டங்களின் படியும் பன்னாட்டு மனித உரிமை ஆவணங்களின் படியும் இது போன்ற சிக்கல்களை தீர்ப்பதற்கு பன்னாட்டு ஒப்பந்தங்கள் காட்டக்கூடிய வழியின்படியும் ஒரு தீர்வு காணும். அதில் கடந்த கால அரசுகள் தோற்று போயின. நேருவால் தீர்வு காண முடியவில்லை. அவருக்கு பிறகு வந்த இந்திராவால் தீர்வு காண முடியவில்லை. விபி சிங் நானே போறேன் காஷ்மீருக்குன்னு போனாரு. பெர்னாண்டஸ் போனாரு. விபி சிங் வாஜ்பாய் இருக்கிற காலத்துல ராணுவ சர்வாதிகாரி முஷாரஃபை கொண்டு ஆக்ராவில் தங்க வச்சு தாஜ்மஹால் எல்லாம் சுற்றி காண்பித்து இந்த ஒப்பந்தத்தில் ஒரு கையெழுத்து போட்டுருங்க. அவர் உஷாராயிட்டார். வேண்டாம் நான் போட மாட்டேன் அப்படின்னு அவர் போயிட்டார். ஆக இந்த தீர்வு இதுவரைக்கும் இருக்கிற எந்த பிரதமரும் இதை தீர்வு காண்பது. இது தீர்வு காணாமல் இருப்பதற்கு காரணமே இந்த 370 என்ற ஒரு தனி சட்ட பிரிவு தான். எனவே இதை தீர்த்து கட்டிட்டோம்னா நாங்க தீர்வு கண்டுருவோம். காஷ்மீர் இந்தியாவோடு இணைந்ததை இறுதியாக்கி அதற்கு எந்த சிறப்பு தகுநிலையும் இல்லாமல் செய்துவிட்டால் பயங்கரவாதம் ஒழிந்துவிடும்.
எதோடு தொடர்புபடுத்தினாங்க. பணமதிப்பு நீக்கத்துல கூட என்ன சொன்னாங்கன்னா, இந்த பயங்கரவாதிகள் கல்லால் அடிக்கிறாங்கம்மா இளைஞர்கள், இந்த கல்லெடுத்து அடிக்கிறத கூட நாங்க நிறுத்திடுவோம், இந்த பணமதிப்பு நீக்கத்தின் மூலம் வெளிநாட்டிலேருந்து உள்நாட்டுக்கு பணம் வராமல் செய்து எல்லாத்தையும் இதோடு தொடர்புபடுத்தினாங்க. 2019க்கு பிறகு 370 செயலற்று போக செய்துவிட்டு, இன்னும் இருக்கு 370, ஆனா நடைமுறை பயன் இல்லாம பண்ணிட்டாங்க. அதுக்குள்ள நம்ம விரிவா பல முறை பேசியிருக்கிறோம், நீக்கின முறை என்னங்கிறத பத்தி. வேணும்னா திரும்ப கூட பேசுவோம். அதை செய்து விட்டது மட்டுமல்ல, ஜம்மு காஷ்மீர் முழுவதிலும் ஊரடங்கு உத்தரவு பிறப்பித்து இந்தியாவுக்கு மிகவும் உண்மையான தலைவர்களாக காலங்காலமாக செயல்பட்டிருக்கிற ஃபரூக் அப்துல்லா, உமர் அப்துல்லா, முஃப்தி முகமது உள்ளிட்ட தலைவர்களை பொது பாதுகாப்பு சட்டத்தில் கைது சிறையில் அடைத்துவிட்டு, இந்த 2019க்கு பிறகு 5-6 வருடங்கள் ஆயிடுச்சு. இடையில ஒரு நாடாளுமன்ற தேர்தலும் அங்க நடந்துடுச்சு. மாநில தகுநிலை நீக்கப்பட்டது. யூனியன் டெரிட்டரியா மாத்தினாங்க, ஒன்றிய புலமாக மாத்தினாங்க. ஏன்னா உரிய காலத்தில் சட்டமன்ற தேர்தல் நடத்தாம இருக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி செஞ்சாங்க. லடாக்கை பிரித்தார்கள். எல்லாம் செஞ்சுட்டு இதனால என்ன பயன் என்பது பற்றி அமித்ஷா என்ன சொன்னார்? ஜீரோ டெரரிசம் என்று சொன்னார். பயங்கரவாதம் அடியோடு ஒழிக்கப்பட்டு விட்டது. ஜீரோ டெரரிசம், சுழியம்தான் அளவு இனிமேல் பயங்கரவாதத்துக்கு. இப்ப என்ன பொருள்? இடையில அப்படி எதுவுமே நடக்கலையா? நிறைய சம்பவங்கள் நடந்துச்சு. ஆயுதப்படைகளோடு மோதல், துப்பாக்கி சண்டை, மோதல் சாவு, எல்லை கடந்த பயங்கரவாதம் எல்லாம் வந்துச்சு. ஆனால் இத்தனைக்கு பிறகுதான் இந்த பகல்காம் நடக்குது. ஒரு சுவிட்சர்லாந்து போன்ற ஒரு சுற்றுலா தலத்தில் ஏராளமான மக்கள் சுற்றுலா வரக்கூடிய ஒரு இடத்துல இது நடந்துச்சு. அதனால இது ரொம்ப எல்லோரும் அறியக்கூடியதாக, உலகம் அறியக்கூடியதாக இந்த சம்பவம் மாறிடுச்சு. ஏப்ரல் 22. இதைத்தான் அரசினுடைய தோல்வி என்று நாம் முதன்மையாக குறிப்பிடுவோம். அரசின் தோல்வி என்பது இந்த ஒவ்வொருத்தருக்கும் ஒரு காவல் போட விட்டுட்டாங்க, அது ஒரு தோல்விதான். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு காவல் போடுறதில்ல. இந்த பகுதிக்குன்னு உரிய பாதுகாப்பு இல்லை. இந்த உரிய பாதுகாப்பு இல்லைங்கிறது எங்க தெரியுதுன்னா, வந்தவங்க ஒன்றும் தற்கொலை தாக்குதல் நடத்தலை. தாங்களும் உல்லாச பயணிகள் போல கலந்து வந்து திடீர்னு குண்டு வெடிச்சு, மனித குண்டு வெடிச்செல்லாம் நடக்கலை. எந்திர துப்பாக்கியோடு வந்து சுட்டுக்கிறாங்க, கேள்வி கேட்டிருக்கிறாங்க, நீ யாருன்னு கேட்டிருக்கிறாங்க, மதம் என்னன்னு பார்த்தாங்கன்னு சொல்லி ஒரு செய்தி வருது. இருக்கலாம், உண்மையா இருக்க முடியாதுன்னு ஒன்றும் அர்த்தம் இல்லை. ஏன்னா பயங்கரவாதிகள் எல்லோருமே சமயச்சார்பற்றவர்கள் என்று சொல்ல முடியாது. இஸ்லாமிய சார்புடைய, இஸ்லாமியத்தை தங்களுடைய புனித போருக்கான நியாயமாக கருதக்கூடியவர்கள் இருக்கிறாங்க. அவங்களை நம்ம ஆதரிக்க முடியாது, நியாயப்படுத்த முடியாது. ஆனால் அவர்கள் செயல்படுகிற வாய்ப்பு, செயல்படுகிற ஒரு சூழல் எங்கு ஏற்படுது? இதே சுற்றுலா பயணிகளை இந்த குதிரை மேல ஏற்றி அவர்களை சுற்றி காட்டக்கூடிய ஒரு குதிரைக்காரர் அங்க இருக்கிறார். அவர் இந்த பயங்கரவாதிகளிடமிருந்து அந்த மக்களை காப்பாற்றி, தான் குதிரையில ஏறி வந்தவர்களை சுட்டு விடாமல் அவர் அவங்களை காப்பாற்ற முயற்சிக்கிறார். அதில் அவரும் சுட்டுக் கொல்லப்பட்டார். அவரு முஸ்லீம். அவர் முஸ்லீமா இந்துவான்னு அவங்க யாரும் பார்க்கல. அதனால ஒரு 4 முஸ்லீம் அதை செய்திருந்தாலும் அதுக்கு முஸ்லீம் மக்கள் எல்லோரையும் பொறுப்பாக்க முடியாது. 4 காஷ்மீரிகள் அதை செய்திருந்தாலும் அதற்கு எல்லா காஷ்மீரிகளையும் பொறுப்பாக்க முடியாது. பாகிஸ்தான்லேருந்து ஒருத்தர் வந்து செஞ்சிருந்தாலும் அதற்கு எல்லா பாகிஸ்தானியர்களையும் பொறுப்பாக்க முடியாது. யார் இந்த குற்றத்தை செய்தவர்களோ அவர்களை
நாடாளுமன்றத்தின் மீது நடைபெற்ற தாக்குதலில் ஈடுபட்டு இறந்து போனவர்களுடைய பெயர் இன்னமும் தெரியாது, அவர்கள் என்ன அமைப்புன்னு தெரியாது. ஆனா அந்த வழக்கில் ஏற்கனவே அப்சல் குருவை தூக்கிலேயே போட்டாச்சு. வேற யாரும் கிடைக்காதுக்கு அவர் முடிச்சு போட்டார். இது ஒரு செய்தி. ஆகவே இது ஒரு தோல்வி, அரசின் தோல்வி. சரி, இந்த சம்பவம் நடந்துச்சு, அதிர்ச்சி அளிக்கத்தக்க சம்பவம். அனைத்து கட்சி தலைவர்களும் இது குறித்து வருத்தப்பட்டார்கள், கண்டனம் தெரிவித்தார்கள். பல நாடுகளின் தலைவர்கள் வருத்தப்பட்டார்கள். ஒரே ஒருவர் கூட ஆமா அவங்க செஞ்சது நியாயம்தான் என்று சொல்லுவதற்கு யாருமே இல்லை. ஆனால் இந்த சம்பவத்தை ஒட்டி வெளிநாட்டிலிருந்து அவசரமாக தாய்நாட்டுக்கு திரும்பி வந்த மோடி உடனே புறப்பட்டு போனது பீகாருக்கு. காஷ்மீர்ல போய் இதை பத்தி பேசல, ஆனா பீகார்ல போய், காஷ்மீருக்கு போகவே இல்லை இன்னைக்கு வரைக்கும். மணிப்பூர், காஷ்மீர்லாம் அவரை பொறுத்த வரைக்கும் போக வேண்டிய இடங்களே இல்லை. பீகாருக்கு போனார். இதை அவர் அணுகிய முறை என்ன? இந்த பயங்கரவாதத்திற்கு மதம் இல்லை, அவர்கள் யாராக இருந்தாலும் நாங்கள். அவர் கிட்டத்தட்ட இரட்டை கோபுர தாக்குதலின் போது புஷ் பேசிய அந்த மொழியில் அப்படியே பேசினார். இந்த குற்றவாளிகள் எங்கிருந்தாலும் தேடி பிடித்து தண்டிப்போம், விடமாட்டோம், உலகத்தின் கடைக்கோடிக்கு சென்றாலும் நாங்கள் துரத்தி செல்வோம். இதெல்லாம் மோடியினுடைய சொற்கள் பீகார் கூட்டத்தில். புஷ் என்ன சொன்னாரு? அவங்க ஒரு வலைக்குள் பதுங்கி இருந்தால் புகை போட்டு வலைக்கு வெளியே அவர்களை வரச் செய்து நாங்கள் பிடித்துக் கொண்டு வருவோம். இதெல்லாம் சொன்னாங்க. அதே பாணி, பழிக்கு பழி, விடமாட்டோம். இதை சொல்லும் போது அவர் என்ன பண்றாருன்னா, இவங்க யாருன்னு தெரியாது, ஒண்ணு தெரியும், அவங்க டெரரிஸ்ட்னு தெரியும். அவங்க வந்தது எல்லை கடந்து. இந்த எல்லைங்கிற வார்த்தையை நம்ம சாதாரணமா பயன்படுத்துறோம். உண்மையில் அங்க எல்லை இல்லை. காஷ்மீரினுடைய 2 பகுதிகளுக்கும் இடையில் இருக்கிற அந்த கற்பனை கோட்டுக்கு பெயர் லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல், உள்ளபடியான கட்டுப்பாட்டு கோடு. என்ன கட்டுப்பாட்டு கோடு? 71 போர் நிறுத்தம் செய்யப்பட்ட போது யார் எந்த இடத்தில் எந்த ராணுவம் நினைச்சோ அங்கேயே நிக்கணும், முன்ன போகக்கூடாது. இந்த 2க்கு இடையில இருக்கிற கோடு தான் கட்டுப்பாட்டு கோடு. அது இன்று வரைக்கும் நாடுகளுக்கு இடையிலான எல்லை அல்ல. நாளைக்கு ஐநாவில் இந்தியா போய் காஷ்மீர் சிக்கலை எழுப்பினால், ஏற்கனவே காஷ்மீர் என்பது ஒரு பூசலுக்குரிய ஆள்புலம். இட் இஸ் எ டிஸ்பியூட்டட் டெரிட்டரி. பாகிஸ்தானுக்கு சொந்தமா இந்தியாவுக்கு சொந்தமா என்பதை தீர்மானிக்காத ஒரு நிலப்பகுதி அது. அதனாலதான் இந்திய எல்லைப்படத்தில் இவங்க சொல்லக்கூடிய ஜம்மு காஷ்மீர் என்பது இந்தியாவின் பகுதி அல்ல. அது இந்தியாவின் தலையாகவே இல்லை. இதெல்லாம் வச்சுதான் நம்ம சொன்னோம், அரசு தன் தோல்விகளை மறைப்பதற்காக இந்த தாக்குதலை தொடுத்திருக்கிறது, போரை தூண்டி விடுகிறது என்று சொன்னோம். இப்படி சொன்னது இராணுவத்துக்கு எதிரானது, தேச விரோத செயல். அதனால இவரை கைது செய்யணும்னு சொல்லி இந்த அம்மா வானதி சீனிவாசன் அறிக்கை விட்டாங்க. சரி, கைது செஞ்சா சொல்ல போறது இல்லைன்னா நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, எப்படி தோல்வின்னு விளக்கலாம். நம்ம சொன்னது வெளிப்படையாதான், அதனால ஒன்றும் பயம் இல்லை. ஆனா அப்படி ஒன்றும் செய்யல அவங்க. இல்லை, இப்போ வச்சிருந்து கூட சேர்த்து செய்யலாம், ஏதாவது செஞ்சுட்டு போறாங்க. ஆனா முக்கியம் என்னன்னா, தோல்வி என்பதனுடைய பொருள் என்ன? என்ன அடுத்து நம்ம இதுல புரிஞ்சுக்கணும்னா, பயங்கரவாத செயல்களை நாம் ஆதரிக்கவில்லை. அது பஞ்சாபிலானாலும் காஷ்மீரானாலும் வேறு எந்த இடத்திலும் ஆதரிக்கவில்லை, பாலஸ்தீனமானாலும். ஆனா பயங்கரவாதம் என்பதற்கு இன்னொரு பக்கம் இருக்கு.
அது அரச பயங்கரவாதம், ஸ்டேட் டெரரிசம். இண்டிவிஜுவல் டெரரிசம்ங்கிறது குடிப்பயங்கரவாதம், குடிமக்கள் மத்தியிலிருந்து வரக்கூடிய வினை, அது எதிர்வினை. அரச பயங்கரவாதத்தை கண்டிக்காமல் நீங்கள் குடிப்பயங்கரவாதத்தை எதிர்க்க முடியாது. ஒரு பிடிபட்ட ஒருவரை வாகனத்தின் முன்னால கட்டி வைத்து அவர்கள் அந்த சிவிலியன் பாதுகாப்போடு ராணுவம் வெளியே வந்த போது அதை யாரும் குற்றம் சொல்லல. ராணுவ தரப்புல, அரசு தரப்புல அதுதான் நியாயம், அப்படிதான் செய்யணும். நான் குடிமக்களை கேடயமாக பயன்படுத்துவது அரசுக்குரிய உரிமை என்று ஆயிடுச்சு. இந்த மாதிரி எத்தனையோ கண் பார்வை போகக்கூடிய பெல்லட் குண்டுகளை பயன்படுத்தி காஷ்மீர்ல ராணுவம், பாதுகாப்பு படைகளும் மாணவர்கள், இளைஞர்களை கொன்று குவித்தார்கள். இந்த மாதிரி நிறைய நிகழ்ச்சிகள் நம்ம பயங்கரவாத செயல்கள், அரசின் பயங்கரவாதத்துக்கு நிறைய சான்றுகள். ரெண்டையும் கண்டிக்கணும், அரச பயங்கரவாதத்தையும் கண்டிக்கணும், குடிப்பயங்கரவாதத்தையும் கண்டிக்கணும். ஆனால் இந்த காஷ்மீர் சிக்கலுக்கான ஜனநாயக தீர்வு என்ன? காஷ்மீரம் யாருக்கு? இது எப்படி இந்தியான்னு இவங்க உரிமை கொண்டாடுறாங்க? அவங்களுடைய முழக்கம், நாங்கள் இந்தியாவுக்கும் சொந்தமில்லை, பாகிஸ்தானுக்கும் சொந்தமில்லை, காஷ்மீர் காஷ்மீரிகளுக்கே, பெரியாருடைய தமிழ்நாடு தமிழர்களுக்கே என்பதை நாம் ஏற்றுக்கொண்டால் காஷ்மீர் காஷ்மீரிகளுக்கே என்பதுதான் நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டிய குடியாட்சிய முழக்கம். நமக்கு மட்டும் ஒண்ணு, அவங்களுக்கு இது ஒரு நியாயமா? காஷ்மீர் காஷ்மீர்களுக்கே என்பதை இப்ப நம்ம பேசிக்கும் போது சொல்றது மட்டுமில்ல, உண்மையிலேயே பெரியார் சொன்னார். எப்ப அம்பேத்கர் அமைச்சர் பதவியிலிருந்து விலகும் போது அவர் கொடுத்த 4 காரணங்களில் ஒரு காரணம் இந்தியாவின் அயலுறவு கொள்கை. அமைச்சரவையில் கொள்கைகளை தீர்மானிக்கும் இடத்தில் தன்னை சேர்த்துக் கொள்ளவில்லைன்னு ஒரு காரணம் சொன்னார். அரசமைப்பு சட்டத்தின் 340வது உறுப்பின்படி பிற்படுத்தப்பட்டோர் நல ஆணையம் அமைக்கலன்னு ஒரு காரணம் சொன்னாரு. பெண்களுக்கு சமத்துவம் உரிமை கொடுப்பது போல இந்துக்களுக்கான குடியியல் சட்டத்தை பொதுவாக்குவதற்காக ஒரு காமன் சிவில் கோட் ஃபார் ஹிந்துஸ், இதற்காக அவர் கொண்டு வந்த இந்து கோட் பில்லை காங்கிரஸ் ஏற்றுக்கொள்ளவில்லை, எதிர்ப்புக்கு அஞ்சி கைவிட்டு விட்டது. காங்கிரஸ் தலைவர்களே பல பேர் கடுமையாக எதிர்த்தார்கள், சனாதனிகள் எதிர்த்தார்கள், ஆதரிப்பதாக சொல்லி நேரு கால வாரிட்டார். இந்த 3 காரணங்களோடு 4வது காரணமாக அவர் சொன்னது அயலுறவு கொள்கை. அந்த அயலுறவு கொள்கையில் ரொம்ப முக்கியமானது இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையிலான காஷ்மீர் பிரச்சனை. காஷ்மீர் என்பது இந்தியாவுக்கு சொந்தமா பாகிஸ்தானுக்கு சொந்தமா என்ற இந்த பூசலில் காஷ்மீரை இந்தியாவோடு தக்க வைத்துக் கொள்வதற்காக இராணுவத்திற்கு ஏராளமாக கொட்டி கொடுக்க வேண்டி இருக்கிறது. அம்பேத்கர் கேட்டார், ஏன் இராணுவத்துக்கு இவ்வளவு செலவு பண்ணணும்? கிட்டத்தட்ட ஒரு 250 கோடினா 180 கோடி அளவுக்கு செலவாகும். அப்ப அவருக்கு சொன்னாங்க, இல்லை இல்லை, இராணுவத்தை வலுப்படுத்தினால் மட்டும்தான் காஷ்மீரை நாம் இந்தியாவுக்கு வைத்துக் கொள்ள முடியும், இல்லைன்னா அது பாகிஸ்தானோடைய போயிடும். போகட்டும் அம்பேத்கர். ஜம்மு காஷ்மீர்ல ஜம்மு அங்க போக மாட்டேங்குது, இந்துக்கள் பெரும்பான்மையா இருக்கிற பகுதி. ஆனா காஷ்மீர் இஸ்லாமியர் பெரும்பான்மை. இந்தியா பாகிஸ்தான் பிரித்துக் கொள்ளுகிற கொள்கைகளின்படி எல்லையோரத்தில் மதத்தவர்கள் பெரும்பான்மையா இருந்தால் அந்தந்த பகுதிக்கு போயிடும். அப்படி பார்க்கும்போது காஷ்மீர் முஸ்லீம் பெரும்பான்மை, அது காஷ்மீர் பள்ளத்தாக்கு. எனவே அவர்கள் அதை விட்டுருங்கன்னு சொன்னாங்க. அவங்கள்ட்டே கொடுத்துடலான்னு கேட்டுக்கல வெளியே போயிட்டார். அப்ப
பெரியார் சொன்னாரு, நல்லது பாகிஸ்தான்ல கொடுத்துருங்கிறீங்க. பாகிஸ்தான்ல கொடுத்துருங்கன்னு சொன்னா அதை காஷ்மீர் மக்கள் முடிவு பண்ணிட்டு நீங்க முடிவு பண்ண வேண்டாம்னு சொன்னார். காஷ்மீர் காஷ்மீரின் வருங்காலத்தை காஷ்மீர் மக்கள் தான் முடிவு செய்ய வேண்டும். இதான நம்ம இன்னைக்கு தன்தீர் உரிமை, சுயநிர்ணய உரிமைன்னு சொல்றோம். காஷ்மீர் காஷ்மீரிகளுக்கே என்ற கொள்கையை அன்றைக்கே பெரியார் வலியுறுத்தினார். காஷ்மீரம் யாருக்குன்னா காஷ்மீர் பாகிஸ்தானுக்கும் இல்லை, இந்தியாவுக்கும் இல்லை. அது காஷ்மீர் காஷ்மீர். ஒருவேளை அவர்கள் பாகிஸ்தானுக்கு போகணும்னு விரும்பினா போகட்டும், இந்தியாவில் இருக்கணும்னு விரும்பினா இருக்கட்டும், தனியா போகணும்னா போகட்டும். நான் வகுப்பு நடத்திட்டு இருக்கேன், முடிச்சுட்டு கூப்பிடுறேன். இதுதான் அடிப்படை கொள்கை. இந்த இடத்துல ஒன்றை தான் நான் மீண்டும் வலியுறுத்தி சொல்றதுக்காக இதை எடுக்கிறேன். என்ன சொல்றேன்னா, காஷ்மீர் சிக்கல் என்பதை இந்தியா பாகிஸ்தான் இரு நாடுகளுமே ஒரு இருதரப்பு சிக்கலாகவே அணுகுகின்றன. இட் இஸ் எ பைலேட்டரல் இஷ்யூ. இவங்களுக்கு மட்டுமல்ல இந்த பைலேட்டரல் இஷ்யூங்கிறது. ட்ரம்ப் என்ன சொல்றாரு? இந்தியாவும் பாகிஸ்தானும் நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும், போரை தீவிரமடைய செய்துவிடக்கூடாது, கட்டுப்படுத்துங்க, டீஎஸ்கலேட் பண்ணுங்க. உங்களுக்கு ஒரு தற்காப்பு உரிமை இருக்கு. என்ன தற்காப்பு உரிமை? ஹமாஸ் தாக்குதலுக்கு பிறகு இஸ்ரேலுக்கு தற்காப்பு உரிமை இருக்கிற காரணத்தினால் அது காசாவுக்குள் புகுந்து அடிக்கலாம், லெபனானை தாக்கலாம், ஈரானுக்கு எதிராக சண்டை போடலாம். இதெல்லாம் என்னன்னா ரைட் டு செல்ஃப் டிஃபென்ஸ் ஆஃப் இஸ்ரேல். இஸ்ரேல் தன்னை தற்காத்துக் கொள்ளுகிற உரிமை. இந்த போர் தொடங்கிய உடனே ட்ரம்ப் என்ன சொன்னார்னா, இந்தியாவுக்கு இந்தியா ஹேஸ் எ ரைட் டு செல்ஃப் டிஃபென்ஸ். எது தற்காப்பு? பாகிஸ்தானுக்குள்ள பூந்து முகாம்களை அழிப்பது. அது இந்த ஆசாத் காஷ்மீர் பகுதியில் மட்டுமல்ல, கராச்சியோ லாகூரோ பஞ்சாப்ல இருக்கிற வேறு இடங்களை எங்க வேணாலும் தாக்கலாம், அது உரிமை இருக்கு. ட்ரம்ப் முதல்ல சொன்னது இதுதான். சரி, சீனாவோட அணுகுமுறை என்ன? அவசரப்படாதீர்கள், நிதானமாகுங்கள், 2 பேரும் பேசி தீர்த்து. இப்ப இந்த சிம்லா ஒப்பந்தத்தை நிறுத்தி வைப்பதா சொன்னாங்க பாருங்க. இந்தியா தரப்புல என்ன சொன்னாங்கன்னா, நாங்கள் சிந்து ஆற்று நீர் ஒப்பந்தம் 1960 உலக வங்கியினுடைய மேற்பார்வையில் ஜவஹர்லால் நேருவும் அயூப் கானும் செய்து கொண்ட ஒப்பந்தம். அந்த தண்ணி கொடுக்கறத கீப் இன் அபேயன்ஸ், நாங்க மதக மூடி வச்சிடறோம் அப்படின்னு சொன்னாங்க. அடியோடு ரத்து பண்ணல. இன்னைக்கு அந்த ஒப்பந்தம் அப்படிலாம் ரத்து பண்ண முடியாது. இருந்தா அவங்க இன்டர்நேஷனல் கோர்ட்டுக்கெல்லாம் போவாங்க. இப்போ நிறுத்தி வைக்கிறோன்னு இருக்காங்க. அது உடனே பெரிய பாதிப்பை ஏற்படுத்தாது. ஆனால் காலப்போக்கில் அந்த பிரச்சனை பாதிப்பை உண்டு பண்ணலாம். 6 நதிகள், சிந்து நதி உள்ளிட்ட 6 நதிகளில் 3 நதிகளுடைய தண்ணி முழுக்க மேற்க பாயிற நதியெல்லாம் பாகிஸ்தானுக்கு, கிழக்க பாயிறதெல்லாம் இந்தியாவுக்குன்னு பிரித்து கொள்ளப்படும். இந்தியாவுக்குள்ளேயே அது ரவி பியாஸ் தொடர்பாக இன்னும் பிரச்சனைகள் இருக்கு. பாகிஸ்தானுக்கும் ஹரியானாவுக்கும் இருக்கு, எத்தனையோ இருக்கு. மன்னிக்கணும், பஞ்சாபுக்கும் ஹரியானாவுக்கும் இருக்கு. இது அது ஒரு பக்கம். ஆனால் அவங்க தரப்புல என்ன சொன்னாங்கன்னா, என்னமோ சொல்றான், சிம்லா ஒப்பந்தத்தை நாங்கள் நிறுத்தி. சிம்லா ஒப்பந்தத்தில் என்ன இருக்கு? சிம்லா ஒப்பந்தம் இந்தியாவும் பாகிஸ்தானும் காஷ்மீர் பிரச்சனையை தமக்குள் பேசி தீர்த்து கொள்ள வேண்டும். யார் யாரும் செய்யறாங்க? இந்திய பிரதமரும் பாகிஸ்தான் பிரதமரும் இதுல ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட்டுக்கிறாங்க, இந்திரா காந்தியும் பூட்டோவும். என்ன இதுக்கு உண்மையான அர்த்தம்? காஷ்மீரிகளோடு பேசி தீர்க்க கூடாது. அப்ப இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையிலான பிரச்சனையாக காஷ்மீர் பார்க்கப்படுகிறதே தவிர காஷ்மீர் மக்களுடைய பிரச்சனையாக பார்க்கப்படல.
எப்படிங்க இது நியாயம்? இந்த இந்த லாஜிக் இருக்கு பாருங்க, ஏறணும். இதுதான் என்ன பண்றாங்கன்னா, கச்சத்தீவுனா தமிழ்நாட்டோட பிரச்சனை அல்ல, இந்தியாவுக்கும் இலங்கைக்குமான பிரச்சனை. வங்கதேச எல்லையில் இருக்கிற ஒரு நிலப்பகுதி பிரச்சனைனா அது இந்தியாவுக்கும் அவனுக்கும், அதுக்கு வங்கதேச மக்களுக்கு தொடர்பு இல்லை. எது எப்படி இருந்தாலும் இந்தியா அதிகார கைமாற்றம் பெற்ற போது காஷ்மீர் தனி நாடாக இருந்தது. காஷ்மீரை 47 அக்டோபர் 26 இந்தியாவோடு இணைப்பதற்கு மன்னர் ஹரி சிங்கினுடைய ஒப்பந்தத்தை துப்பாக்கி முனையில் பெற்ற போது ஒரு உறுதிமொழி தரப்பட்டது, உங்கள் வருங்காலத்தை நீங்கள் தான் தீர்மானிப்பீர்கள், இது தற்காலிக ஏற்பாடு என்று ஜவஹர்லால் நேரு, ஜனசங்கத்தை நிறுவிய ஷாம் பிரசாத் முகர்ஜி எல்லாம் உறுதி கொடுத்தாரு. அப்ப ஜனசங்கம் இல்லை, பிற்காலத்தில் தான் வந்துச்சு. அப்ப பார்க்கும்போது என்னன்னா, இங்க நம்ம வலியுறுத்துறது ஒன்னே ஒண்ணுதான், காஷ்மீர் சிக்கல் என்பது காஷ்மீர் மக்கள் தங்கள் வருங்காலத்தை தாங்களே தீர்மானித்துக் கொள்ளுகிற அந்த சுய நிர்ணய உரிமை. அது இந்தியாவின் மாநிலம் ஆக்கப்பட்டதால் பிரச்சனை தீர்ந்துராது. இந்தியாவின் மாநிலம் ஆக்கப்பட்டதால் இந்தியாவிடமிருந்து பிரிந்து செல்லுகிற உரிமை அடிப்படையில் தீர்மானிக்கப்படும். எனவே இன்னைக்கு இதுல இந்தியா ஒரு பகுதியை பிடிச்சு வச்சிருக்கு, பாகிஸ்தான் ஒரு பகுதியை பிடிச்சு வச்சிருக்கு. ஒரு பகுதி இந்தியா ஆக்கிரமிப்பு காஷ்மீரா இருக்கு, இன்னொரு பகுதி பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரா இருக்கு. காஷ்மீர் தேசம் துண்டாடப்பட்டிருக்குது என்று சொன்னால் இதற்கான தீர்வு காஷ்மீர் மக்கள் தங்களுடைய தன் தீர்வு உரிமை அடிப்படையில், சுயநிர்ணய உரிமை அடிப்படையில் தீர்த்துக் கொள்ளணும். இதை பாகிஸ்தான் கம்யூனிஸ்ட் கட்சி சொல்லுது. இந்தியாவில் இருக்கிற கம்யூனிஸ்ட் கட்சி அதெல்லாம் கிடையாது, காஷ்மீர் இந்தியாவின் பிரிக்க முடியாத பகுதி, விடாதே விடாதே பிடிக்குது. என்ன நியாயம் இருக்கு? அதனால குறைந்தது காஷ்மீர் சிக்கல் என்பது ஒரு முத்தரப்பு சிக்கல். காஷ்மீர் இஸ் எ பார்ட்டி டு தி இஷ்யூ. இந்த பிரச்சனையில் காஷ்மீருக்கு ஒரு பங்கு இருக்கிறது. காஷ்மீரி மக்கள் அவங்க தேர்ந்தெடுத்த பிரதிநிதிகள் அல்லது அவங்களுடைய பொது வாக்கெடுப்பு வழியாக ஏதோ ஒரு வழியில் அவங்களுக்கு ஒரு பங்கு இருக்கு. இந்த மூன்று தரப்புகளும் பேசி தீர்க்க வேண்டிய பிரச்சனைன்னு வந்தால்தான் அது ஐநா மேற்பார்வையில பேசலாம் அல்லது அவங்களுக்குள்ள பேசலாம். ஒத்துக்கிட்டா தானே, ஒத்துக்கலாம் விட்டுற வேண்டியதானே. இந்த ட்ரைலாட்ரல் இஷ்யூ, காஷ்மீர் ஒரு முத்தரப்பு சிக்கல், அது காஷ்மீர் மக்களின் வருங்காலம் பற்றிய சிக்கல் என்பது ஏற்றுக்கொள்ளப்படாத வரை பாகிஸ்தான் எத்தனை ஆட்களை இந்தியாவுக்குள் அனுப்பி வைத்தாலும் சரி, இந்தியா எத்தனை முறை பாகிஸ்தான் மீது சர்ஜிக்கல் அட்டாக் நடத்தினாலும் சரி, எத்தனை பயங்கரவாத செயல்களும் போர் நடவடிக்கையில் ஈடுபட்டாலும் சரி, இந்த சிக்கலுக்கு தீர்வே இருக்காது. தொடர்ந்து உயிரிழப்பும் போர் ஆபத்தும் அணு ஆயுத வல்லரசுகளுக்கு இடையிலான ஒரு போர் ஆபத்தும் உருவாகும். இந்த இடத்துல இறுதியா நம்ம ஒண்ணு சொல்லணும், மோடியையும் பாஜக அரசையும் பொறுத்தவரை இதை இந்தியா பாகிஸ்தான் பிரச்சனை என்று காட்டுவதை காட்டிலும் மோடி என்ன பேசுகிறார், உள்நாட்டில் பகைவர்கள் இருக்கிறார்கள். அந்த சிந்தூருங்கிற பேரை பத்தியே சரியா யாரும் இங்க விமர்சிக்கல. செந்தூரமா சிந்தூரம், சிந்தூர், சிந்தூர்னு பேர் இந்த குங்கும பொட்டினுடைய அடையாளமா அந்த பேர் வைக்கிறாங்க. அப்ப பெண் கணவனை இழந்தால் பொட்டை அழிச்சிடணுங்கிற ஒரு கொள்கையை இந்திய அரசு வச்சிருக்குதா? இதான் சமயச்சார்பற்ற கொள்கையா? இதான் பகுத்தறிவு கொள்கையா? ஏன் நீங்க சிந்தூர்னு பேர் வைக்கிறதுக்கு பதில் ஏன் மங்கள சூத்ரான்னு ஏன் பேர் வைக்கல? மஞ்சக்கயிறுன்னு பேர் வைங்களேன். தாலி எடுத்துட்டால 26 பேர் தாலி எடுத்துட்டாங்க, எனவே தாலி கயிறு போராட்டம். இதானா ஒரு சமயச்சார்பற்ற அரசு? இதானா ஒரு அறிவியல் கண்ணோட்டம்? சிந்தூர் நடவடிக்கையா? பொட்டு, சிவப்பு பொட்டு, குங்கும பொட்டு வைக்கிறாங்க பொட்டலிந்தவர்களுக்கெல்லாம். ஏன் இப்ப இந்திய ராணுவத்தினுடைய தாக்குதல்களால் காஷ்மீர் பகுதியில் கணவனை இழந்த முஸ்லீம் பெண்களுக்கு பொட்டு இல்லாத பொட்டு அடிக்கிற வேலை இல்லை.
எனவே அது சிந்தூர் அல்ல. ஆனா பகல்காம்ல செத்து போனவங்க இந்து பெண்கள் என்பதால் இதை நினைவுபடுத்துறீங்க. எல்லாத்துலயும் ஒரு மதம் கலக்கப்படுதுங்க. பாஜக அரசினுடைய அதனுடைய பாசிச அணுகுமுறையில் மதம் கலவாத ஒன்றே கிடையாதுங்க. இதை இந்து முஸ்லீம் பிரச்சனையா காட்டணும். காஷ்மீர் ஃபைல்ஸ் படம் பார்த்தீங்கல்ல, அந்த அக்கினி கோத்திரி எப்படி எடுத்திருக்கிறான். இவர்கள் காஷ்மீரிகள் ஆசாத் காஷ்மீர் கொள்கைக்கு ஆதரவானவர்கள், எனவே பாகிஸ்தான் ஆதரவாளர்கள், எனவே முஸ்லீம்கள், எனவே ஒழுக்கம் கெட்டவர்கள். இதான் இந்த படத்தோட சாரம். இந்த படத்தை தான் மோடி ஊக்கப்படுத்துறார். இந்த போரை ஒட்டி இதே கருத்தை மோடி பரப்பிக் கொண்டிருக்கிறார், ஒளிவுமறைவின்றி பரப்பிக் கொண்டிருக்கிறார். இதுதான் சாரம். இது ஒரு பாச அரசினுடைய இந்த உள்நாட்டு கொள்கை அயல்நாட்டு கொள்கைகளுக்கு இடையில் இருக்கிற தொடர்பு. ஆனா இதை போர்னு சொல்லக்கூடாது. ரஃபேல் ஒரு போர் விமானம் இல்லையா? அதை பயன்படுத்தி தாக்குதல் நடத்துவதற்கு பேர் போலீஸ் ஆக்ஷனா? இது பண்டித நேரு அவர் கையாண்ட யுக்தி தான். தெலங்கானாவுக்கு இந்திய ராணுவத்தை அனுப்பிய போது அது போலீஸ் நடவடிக்கைன்னு தான் சொன்னாரு. கோவாவில் போர்ச்சுகல் ராணுவத்தை வெளியேற்றுவதற்கு இந்திய ராணுவத்தை அனுப்பிட்டு அது ஒரு போலீஸ் நடவடிக்கைன்னு தான் சொன்னாரு. ராணுவம் நடவடிக்கைன்னு ஒத்துக்க மாட்டாங்க, போர்னு ஒத்துக்க மாட்டாங்க. போர்னா அதுக்கு சில விதிகள் இருக்கு. போர் பிரகடனம் செய்யணும். ஒண்ணுமே செய்யாம பதிலடி பழிக்கு பழி வாங்குதல் என்ற முழக்கங்கள் மதத்தின் அடிப்படையில், தேசிய இனவெறி தேசபக்த வெறியின் அடிப்படையில் கொடுப்பதற்கு எந்த ஒரு பொறுப்புள்ள பிரதமரும் செய்ய மாட்டார். அதை மோடி செய்தார். நமக்கு வருத்தம் என்னன்னா, இந்த தேச வெறியை, இந்த காஷ்மீர் மக்களுக்கு எதிரான சிந்தனையை, சிறுபான்மை மக்களுக்கு எதிரான இந்த வெறியை கண்டிக்க வேண்டிய திமுக போன்ற சக்திகள் அதற்கு தூபமிடுகிறார்கள், அதற்கு ஆதரவு திரட்டுறாங்க. இங்க பாத்தீங்களா, இந்தியாவிலேயே ஒரே ஒரு முதலமைச்சர் மக்களை திரட்டி இந்திய ராணுவத்துக்கு ஆதரவு கொடுத்து பேரணி நடத்துகிறார் என்று பெருமைப்பட்டுக் கொள்றாங்க. உங்களுக்கு இருக்கிற ஆபத்து புரியல. இது உங்களையும் சேர்த்து விழுங்கக்கூடிய ஒரு பாய்சாகும்.